வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு லால் பும்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகெயின். நான் இன்னைக்கு ஈவினிங் டிஃபன் தோசை செய்யலான் இருக்கேன். அந்த தோசைக்கு ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி குயிக் சட்னி தான் ரெடி பண்ணலான் இருக்கேன். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். தக்காளி சட்னியும் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி செய்ய போகிறேன். தக்காளி வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் அப்புறம் ஃபாலோயிங் வீடியோவில் வரும். இன்றைக்கி ரொம்பவே குயிக்காக வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாமல் வெறும் தக்காளி சில்லி பவுடரை வச்சு எண்ணெயில் வதக்கி இது பண்ணி சிம்பிளாக பண்ண போகிறது தான். உப்பு போட்டு செய்ய வேண்டியது தான். ரொம்பவும் குயிக்காக அண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். அது ஒரு சேஞ்சாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. கூட கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை போட்டு போகிறோம். இது ரொம்ப அருமையான ஒரு சட்னி. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட் ஈஸியாக குயிக்காக பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் யாராவது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா சட்டுன்னு செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப குயிக்காகவே முடிகிற மாதிரி சட்னி. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துட்டு இருக்கோம். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி. அண்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பழுத்த தக்காளி ஒரு 6 தக்காளி நல்ல பழுத்ததாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா ரெட்டிஷாக இருந்தாலே அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இதை சின்ன துண்டமாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி சில்லி பவுடர் அதோட சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டு போகிறேன். ரொம்ப இதை கட் பண்ணி எடுத்துப்பீங்களா? ஆமாம், இதை கட் பண்ணுறது முதல்ல கட் பண்ணி எடுத்து கட் பண்ணுறதுன்னா தக்காளி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணும்போது இந்த காம்பு பகுதியை இந்த காம்பு பகுதியை நம்ம அதை கட் பண்ணிடணும். மேலோட அதை எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன துண்டமா நறுக்கிக்கலாம். எடுத்துடணும். அப்படி எடுத்துடுறது தாங்க. கேர்ஃபுல்லா கத்தி கையில் விடாம அப்புறம் இதை கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, தக்காளி சட்னிக்கு தக்காளியை நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துட்டாச்சு. இப்போ இதை எப்படி சட்னிக்கு வதக்கி பண்ண போகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். குயிக் தக்காளி சட்னியை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாண்டியில் எண்ணெய் தேவையான அளவு. ஏன்னா இதில் நான் தக்காளியை வதக்கிட்டு தான் அரைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு மெயினாக ஒன்றேன்னு தான் போடுவேன். கூட இந்த தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு போட்டுண்டா போகிறோம். கடுகு வேண்டாமா? கடுகு வேண்டாம். சரி, கடுகு தாளிக்க மட்டும் கடுகு தாளிச்சுக்கலாம். கடைசியாக தாளிக்கும் போது இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை சிவக்க வறுத்துக்கலாம். இந்த சட்னி வாசனைக்காக இந்த உளுந்த போட்டு இதில் அரைக்கிறது. உடனடி சட்னி அப்படின்ற மாதிரி தான் இது. இதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அது வேற ஒரு டைப்பு. அதாவது இந்த தக்காளியிலேயே நம்ம வெரைட்டியாக ஒரு 4-5 வகையில் சட்னி ரெடி பண்ணலாம். இது குயிக் சட்னி ரெசிபி. இங்கே பாருங்கள், உளுந்து செவந்து வந்துடுது. இப்போ மினிமம் இன்கிரீடியன்ஸ் கரெக்டு. இப்போ இதில் நான் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை அதில் தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை அதில் போடுறேன். எப்பயுமே தக்காளி குயிக்காக வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதில் போட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக வதங்கிடும். கொஞ்சம் வதங்கி வந்தப்புறம் இதில் தனி சில்லி பவுடரை அதில் ஆட் பண்ண போகிறேன் காரத்துக்கு. தனி சில்லி பவுடர் போட்டு ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் தக்காளி வதங்கின பிறகு சில்லி பவுடர் போட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், உப்பு போட்ட உடனே தக்காளி வதங்கிட்டே வருது. இதுக்கு வேறு எது வெங்காயம் பூண்டு எல்லாம் போடாததுனால நிறைய கூட நீங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ கட் பண்ணி இப்படி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குயிக் சட்னி ரெசிபிக்கு பியூர் டொமேட்டோ டேஸ்ட் இருக்கும். ஆமாம், ஓரளவு வதங்கி இருக்கு. போட்டுக்கலாமா? அப்போ கொஞ்சம் வதங்கட்டும்.
இப்போ வதங்கின்னு வருது. தேவையான அளவு சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் போடுறேன். செஞ்சுதா கொடுங்க. இந்த சில்லி பவுடரையும் போட்டு இதோடைய வதக்கிடுறேன். தக்காளி குயிக்காக வதங்கிடும். இதோட கூட வாசனைக்கு பெருங்காய பவுடர் போட போகிறேன். இது ஆறின பிறகு அரைச்ச பிறகு அந்த விழுதில் கொஞ்சம் வெந்தயம் பெருங்காயம், எப்போவுமே வெந்தயமும் பெருங்காயத்தையும் வறுத்து பொடி பண்ணி கையிலேயே வச்சுக்கோங்க. புளிய காய்ச்சல் பண்ணணும், மோர் பச்சை மோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது. மோர் ரெசிபி பண்ணுறதுக்கெலாம் டக்குன்னு அந்த பொடி போட்டு கூட நம்ம செய்யலாம். ஸோ அது கையில் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதை போட்டிங்கன்னா கூட ஒரு டேஸ்ட்டு கூட வரும். ஆப்ஷன் வந்து இல்லை நாங்கள் அது கையில் வச்சிடல வேண்டாம் அப்படின்னா அப்படி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு மசாலா பவுடர் சேர்க்கலாமா? மசாலா விருப்பம் இருக்கிறவங்க மசாலா பவுடர் சேர்த்து அது சட்னிக்கு வச்சுக்கலாம். பட் அது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டால் அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சரி வெறும்னா தானே இருக்குது, இதில் வெங்காயம்லாம் போடலன்னாலும் கரம் மசாலா போடுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. நான் இதில் மசாலாம் போடாமல் தான் பண்ணுறேன். அரைக்கவே வேண்டாம் உங்களுக்கு, அப்படியே சாப்பிட்ற மாதிரி நல்லா இப்படியே வதக்கியும் சட்னியாக தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. இதை வெறும்னா வதக்கி இட்லி தோசைக்கும் அப்படியே தொட்டுக்கலாம். இதை அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு விழுது கன்சிஸ்டன்சியில் ஒரு சட்னி இது வரும். என்ன போட போறீங்க? அந்த வெந்தயம் பெருங்காயம் வறுத்து ஒரு எடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடப்போம். ஏன்னா அப்புறம் மேலே ஜாஸ்தி போட்டோம்னா கசந்து போயிடும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் இதில் அதில் போட்டுடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இது ஆறின பிறகு அரைச்சிட்டோம்னா தக்காளி சட்னி ரெடி. தாளிச்சு கொட்டினா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸி இது பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமும் சொல்லுங்கள். சட்டுன்னு ரொம்ப பசிக்கும் போது மாவு ரெடியாக இருக்குன்னா குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணணுன்னா இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஈஸியாக வரும், நல்லாவும் இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னென்ன தேவைன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து ஆற வச்சிட போகிறேன். ஆற வச்ச பிறகு மிக்சியில் அரைச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நேர்களே இப்போ சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு தாளிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த வதக்கின பார்த்தீங்களா, ஏற்கனவே வதக்கின அந்த வான்லியிலே தான் தாளிச்சுட்டு இந்த விழுதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் பெரட்ட போகிறேன். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். உளுத்த பருப்பு போட போகிறேன். கருவேப்பிலை வேணுமா? போட்டுக்கலாம். கடைசியில் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுரும். இப்போ வந்து இந்த விழுதை வந்து இதில் விடுறேன். பாருங்க, சட்னி ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆயிடுது. தோசைக்கு புட்டுண்டு சாப்பிடலாம். பாருங்க நேர்களே, தக்காளி நல்லா சுருண்டுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடி பிடிக்கிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் நிறுத்திடலாம். ஆயிடுது, ரெடி ஆயிடுது.
கன்சிஸ்டன்சி பாருங்க. போதும். தக்காளி கெட்டி சட்னி மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி வாங்க சாப்பிடலாம். பாருங்க, ஒரு சர்விங் பவுலில் போடுறேன். நல்ல கெட்டியாக கலர்ஃபுல்லான சட்னி ரெடி. எங்கேயா பிக்னிக் போகும்போது கூட இந்த மாதிரி சாமான்கள் ஜாஸ்தி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுன்னு போனோன்னா தக்காளியும் சட்னி கெட்டு போகாது. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு எடுத்துன்னு போகலாம். இட்லிக்கு வச்சுக்கலாம். குயிக் அண்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும்.